தனிமையின் நிறைவு. மலர் மருத்துவமனை என்று பெரிய எழுத்துகளால் எழுதப்பெற்று சுற்றிலும் மரங்கள் சூழ பிரமாண்டமாக காட்சி தந்தது அந்த புகழ்பெற்ற மருத்துவமனை. அதில் மகப்பேறு மருத்துவராக லலிதாவின் பள்ளி தோழி காயத்ரி இருந்தாள். பெரிய மருத்துவமனையில் மருத்துவராக காயத்ரி இருந்தாலும் அவர்களது பள்ளி நட்பு தொடர்ந்தது. திருமணமாகி சில வருடங்கள் குழந்தையின்றி இருந்த லலிதா அதிர்ஷ்டவசமாக கருவுற்றிருந்தாள். லலிதாவிற்கு மகிழ்ச்சி. எங்கே தான் தாய்மை பாக்கியத்தை அடைய முடியாமல் போய்விடுமோ என்று எண்ணியிருந்த தனது வயிற்றில் இறைவன் பால் வார்த்து விட்டான். இறைவனுக்கு நன்றியை மனதார கூறிக்கொண்ட லலிதா தனது தோழியிடம் இதை சொல்லிவிட்டு ஸ்கேன் செய்து பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தாள். மருத்துவமனைக்கு நுழைந்து டாக்டர் காயத்ரியின் அறைக்குள் நுழைந்தாள் லலிதா. நோயாளிகளை செக்கப் செய்து கொண்டிருந்த காயத்ரி லலிதாவை பார்த்தவுடன் அகமும் முகமும் மலர வரவேற்று அருகிலிருந்த இருக்கையில் அமருமாறு கூறிவிட்டு தனது பணியை தொடர்ந்தாள். நோயாளிகள் அனைவரும் சென்றவுடன் லலிதாவை பார்த்த காயத்ரி, ஆமா, எப்படி இருக்க லில்லி, ஏதாவது விசேஷமா என்று குறும்பாக கேட்டாள். அதனை கேட்ட லலிதாவிற்கு வெட்கமாய் போய்விட்டது. அவள் வெட்கப்பட்டு கொண்டே விஷயத்தை கூறினாள். காயத்ரிக்கு ஒரே மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் லல்லி, வா, உடனே எல்லாத்தையும் தரவா செக்கப் பண்ணி ரிசல்ட் சொல்லிடுறேன், வா வா என்று தனது தோழியை அழைத்து கொண்டு லேபிற்கு சென்றாள். அங்கு முதலில் ஸ்கேன் பார்த்தாள். டாக்டர் காயத்ரியின் முகம் இருண்டது. ஸ்கேன் பார்க்கும் திரையின் முன் ஒரு கண் வைத்தபடி லலிதாவை மறு கண்ணால் பார்த்தாள். குழந்தை எல்லாம் நல்லா இருக்கா டாக்டர் என்ற லலிதாவின் கேள்விக்கு பதில் சொல்லும் முன், லல்லிமா, உன் கூட யாரும் வரலையா என்று கேட்டாள். தன் தோழியாக இருந்தாலும் அவளுக்குரிய இடத்திற்குரிய மதிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதில் கலராக இருப்பாள் லலிதா. அதனால் டாக்டர் என்றே காயத்ரியை அழைத்தாள். லலிதாவை டாக்டரின் கேள்வி இயல்பிற்கு கொண்டு வந்தது. இல்லை டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு திடீர்னு ஒரு மீட்டிங். நான் ஆபீஸ்லேருந்து நேரே வந்தேன். அதனால என்னோட அம்மா கூட வர முடியல. ஏன் டாக்டர், என்ன விஷயம்? குழந்தை நல்லா இருக்கு இல்லையா? இல்லை, அது டாக்டர், ஸ்கேன் பார்த்ததுக்கு பிறகு உங்க முகம் மாறி போச்சே. இப்போ நீங்க என்கிட்ட விஷயம் சொல்லலான்னா நான் என்னவோ ஏதேனும் பயந்து ராத்திரி பூரா தூங்க மாட்டேன். என்கிட்ட என்ன விஷயமானாலும் சொல்லுங்க டாக்டர். லலிதாவின் குழந்தை போன்ற முகத்தை பார்த்து பெருமூச்சு விட்டபடி காயத்ரி, லல்லி, உன் ஸ்கேன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா என்று கண் கலங்கியபடி கூறினாள். என்ன டாக்டர்? குழந்தையோட உறுப்புகள் சரியா வளரல. திடுக்கென்று தனது அடிவயிற்றை யாரோ இறுக்கி பிடித்து பிசைந்தது போல் உணர்ந்தாள் லலிதா. நடுங்கிய குரலில், இது 5வது மாசம்தானே டாக்டர், போக போக சரியாயிடும் இல்லையா என்றாள். சரியாயிடும்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் லல்லி. குழந்தையோட இருதயம் சரியா வளரல, குழந்தைக்கு கிட்னி வளர்ச்சியும் சரியா இல்லை, இப்படி நிறைய குறை இருக்கு என்று மனவேதனையுடன் கூறினாள் காயத்ரி. லலிதாவின் முகம் இருண்டு போனது. அவளின் கைகளை பிடித்து கொண்டே காயத்ரி, லல்லி, இந்த கர்ப்பம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்றது அனாவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன். நீ வேணும்னா வேற டாக்டர் கிட்ட இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுக்கோ. ஆனா இந்த குழந்தை நல்லபடியா உயிரோட பிறக்கிறது கஷ்டம். அப்படியே பிறந்தாலும் ரொம்ப நாள் அது தங்காது என்றாள். சிறிது நேரம் அமைதியாக டாக்டர் கூறியதை உள்வாங்கிய லலிதா, காயத்ரி, நீ டாக்டர் மட்டும் இல்லை, என்னோடு நெருங்கிய ஃப்ரெண்டும் கூட. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறேன். இன்னொரு டாக்டர்கிட்ட போக வேண்டாம் என்றாள். அதான் ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றேன் லல்லி. குழந்தை கஷ்டம் என்று மென்று விளங்கினாள் காயத்ரி. காயத்ரி, எதுவும் அறுவை சிகிச்சை செய்து சரி செய்ய முடியாதா? சரி செய்ய முடியுமா முடியாதாங்கிறது இப்ப சொல்றது கஷ்டம். குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தையை பார்த்துதான் சொல்ல முடியும். ஆனா என்னோட அனுமானம், குழந்தை நல்லபடியா பிறக்கிறதே கஷ்டம். குழந்தைக்கு சிகிச்சை செஞ்சு சரி செய்யக்கூடிய சதவீதம் எவ்வளவு காயத்ரி? 1% தான் லல்லி. குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அப்படிங்கிற சதவீதம் கூட ஒரு அரைதான். நீ வீட்டுக்கு போய் உன்னோட கணவர்கிட்ட பேசு. நீ சரின்னு சொன்னா இன்னும் 1 வாரத்துல கலைக்க முயற்சி பண்ணலாம், அதுக்கு அப்புறம் முடியாது
எதுக்கு கலைக்கணும் காயத்ரி? நான் சொல்றது புரியலையா லல்லி? குழந்தை சிகிச்சை மூலம் பிழைச்சாலும் ரொம்ப நாள் தங்காது லல்லி. இவ்வளோ குறைகளோடு ஒரு குழந்தையை பிறக்கிறதே கஷ்டம். அதனால இப்பவே கலைச்சிட்டா உன்னோட துக்கம் ஓரளவுக்கு குறையும். நீ வேணும்னா இன்னொன்று பெற்றுக்கலாம். 0.5% சான்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முயற்சி செஞ்சா என்ன? வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்லு லல்லி. என்ன யோசிச்சாலும் குழந்தையை பெற்றுக்கிற முடிவுதான் எடுப்பேன் காயத்ரி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். ஏதோ முள் படிக்கை மீது படித்த பீஸ்மர் போல மீதி 5 மாத கர்ப்ப காலத்தை கடந்தாள் லலிதா. காயத்ரியின் 0.5% உண்மையாகி குழந்தை உயிருடன் பிறந்தது. குழந்தைக்கு ரேகா என்று பெயரிட்டாள் லலிதா. மேலும் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு முழு நேரமும் குழந்தையின் உடல்நலம் பேணுவதில் செலவழித்தாள். குழந்தைக்கு ரேகாவிற்கு 9வது மாதம் ஆகின. எத்தனையோ சிகிச்சை செய்தும் ரேகா ரொம்ப நோஞ்சனாகவே இருந்தாள். லலிதா, நீ கொஞ்சம் சாப்பிடு. இது லலிதாவின் அம்மா. இருமா, ரேகாவுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிறாப்புல இருக்கு. நான் எதுக்கும் விக்ஸை தடவிட்டு வாரேன். இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கியே தவிர உன் உடம்பை கவனிக்கிறியா? அந்த குழந்தை இன்னும் எத்தனை நாள் தங்கப் போகிறதோ அதுக்காக உன் உயிரை விட போறியா? திடுக்கென்று நிமிர்ந்தாள் லலிதா. என்னம்மா சொல்ற? யோசிச்சுதான் பேசுறியா? நாளைக்கே எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தா எனக்கு சரி பண்ண நினைப்பியா? இல்லை அதை விட்டுட்டு உன்னோட உடம்பை பற்றி யோசிப்பியா? உனக்கு உன் பொண்ணு உடம்பு மாதிரி எனக்கு என் பொண்ணு உடம்பு முக்கியமாம்மா. இனிமே இப்படி தத்து பித்துன்னு பேசாத. என்னென்னவோ செய்தும் எப்படி பார்த்து கொண்டும் விதிப்படி ரேகா தன்னுடைய 10வது மாதத்தில் தன் மீது உயிராக இருந்த லலிதாவை விட்டு போனாள். லலிதாவை தேற்ற வந்தவர்கள் விக்கித்து போனார்கள். என்ன சொல்வதென்று அறியாமல் பலரும் அமைதியாகச் சென்றனர். நானும் ரொம்ப நாள் சொன்னேன், போகப்போற குழந்தைக்காக நீ தேயாதேன்னு. கேட்டாளா என்று அம்மா புலம்ப வெடுக்கென்று எழுந்து வந்தாள் லலிதா. அம்மா, பிறப்பும் இறப்பும் நம் கையில இல்ல. மனுஷனாய் பிறந்தா எல்லோருமே ஒரு நாள் இறக்க வேண்டியதுதான். அது கடவுளோட தீர்ப்பு. நானே 1 மாசம் கழிச்சு இறக்க போறதா உனக்கு தெரிஞ்சா அடுத்த மாசம் போற நீ இப்பவே போடின்னு அனுப்பி வைப்பியா சொல்லு? டாக்டர் 5 மாசத்துல கலைக்க சொன்ன கரு என்னால முடிஞ்ச வரைக்கும் உயிர் கொடுத்தேன். அதனால எனக்கு துக்கம் அதிகமாக இருக்கிறத பத்தி யோசிக்கிற நீ, ரேகாவால எனக்கு தாய்மைங்கிற நிறைவு கிடைச்சதே, அதை பத்தி யோசிக்க மாட்டியா? எல்லா உயிர்களுக்கும் இறப்பு என்ற முடிவை கடவுள் கொடுத்தாலும் தாயால் பிறப்பை தான் கொடுக்க முடியும். என்னால முடிஞ்ச வரை நான் என் ரேகாவுக்கு உயிர் கொடுத்து பார்த்துக்கிட்டேன். என்னை மலடைங்கிற பட்டத்திலிருந்து கரை ஏத்தினவ அவதான் என்று சொன்னபடி அழுதாள் லலிதா. அன்று வரை மகளாக மட்டுமே லலிதாவை பார்த்த அம்மா அவளை முதலாக ஒரு தாயாக பார்த்தாள். அங்கு தாய்மை நிறைவு பூரணமாக பளிச்சிட்டதை கண்டு பிரமித்து நின்றாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.